ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஒரு ஆந்திரா பையன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோங்க. ஸோ யாருக்கு இம்பார்ட்டண்ட்டானு நீங்கள் கேட்டான்னா, இங்கே இருந்த ஆளுக்கு இம்பார்ட்டண்ட்டு. நார்மலாக வந்து போர்ச்சுகல் வந்தால் வந்து மேக்ஸிமம் வந்து டிஆர்சி கார்டுக்காக வருவார். ஸோ இன்றைக்கி டிஆர்சி பயோமெட்ரிக் கொடுக்கறதுக்காக நான் வேறு ஆளுன்னு கூப்பிட்டு போகிறேன். ஸோ டைம் பார்த்தா நீங்கள் வந்து காலையில் வந்து 7:17 ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நார்மலாக ஒர்க்குக்கு போகலாம். ஸோ இன்றைக்கி லீவு. ஸோ லீவு இருந்தனால தான் அவங்களையும் பயோமெட்ரிக் டேட்டு கொடுத்தாரு. ஸோ அவங்களையும் கூப்பிட்டு போகிறதுக்காக நான் கூப்பிட்டு போகிறேன். ஸோ சின்ன வீடியோ அவங்கள வீடியோ பண்ணுற இன்டர்வியூ மாதிரி கொஞ்சம் அவங்கள ஹிந்தியில் பண்ணுற பாருங்க. कंग्रेचुलेशंस स्वागत जी। थैंक यू नेपाली मेरा थोड़ा थोड़ा आता है हिंदी। कब आया जी इधर पोर्चुगल में? मैं इधर 2022 5 में 5 मंथ अप्रैल। हाँ नहीं स्टार्टिंग डे कब आया? वो फाइनेंस सोशल कितना दिन में 5 लाख हो गया? वो मेरे को लग गया समथिंग वो 10-15 दिन। वो मेरे को अप्रैल में आया। हाँ और बाद में मई में 5 लाख हो गया। मैं 5 लाख। किधर से आया जी इधर पोर्चुगल? मैं क्रोएशिया से। वही टाइम में शंगन नहीं ना? नहीं डोंकी पैदल में आया। पैदल। हाँ हाँ बहुत मुश्किल है ना वही टाइम पे? पूरा जंगल घूम के आना पड़ेगा। डर गए नहीं जी वो टाइम पे? डरा उस नहीं? टाइम में वो नहीं था। वो थोड़ा थोड़ा तो होता ही ना, हाँ क्योंकि अब लंबा रास्ता है, हाँ सुनसान जगह है। हाँ वो दोस्त लोग भी है। हाँ। कितना बंदा आया जी? क्या कितना बंदा टोटल बंदा? वो वही टाइम पे 8 बंदा है। 8 बंदा। इसलिए थोड़ा अच्छा से आया। हाँ, हाँ। एक बंदा 2 बंदा नहीं आ सकता ना? हाँ, हाँ। हाँ बहुत मुश्किल है ना एक मुश्किल है। वो कोई बंदा तो वो रास्ते में ही हाँ सो जाएगा। मर जाता है ना। हाँ वही मुश्किल है। இல்லீகலாக வரும்போது ரொம்ப டேஞ்சருங்க. அது கொஞ்சம் अभी फिंगर जाता है ना? फिंगर जाने के टाइम में क्या क्या चाहिए जी हमको? अभी चाहिए हमको कॉन्ट्रैक्ट चाहिए, हाँ। सैलरी स्लिप चाहिए, हाँ और फिर डिक्लेरेशन चाहिए, जुनता चाहिए, हाँ और बाद में ये क्या बोलता है, ये सेगुरांसा सोशल का डिक्लेयर चाहिए, हाँ आइरस पेपर चाहिए, हाँ पूरा का पूरा चाहिए। पूरा का पूरा चाहिए। ठीक है पूरा है ना अभी? हाँ पूरा है। ठीक है बाद में फिंगर जाने के बाद में देखेगा क्या होता है उधर। हाँ ओके ஓகே பை। ஸோ இதுங்க சின்ன இன்டர்வியூ அவர்னு வீடியோ எடுத்தாச்சு. எதுக்குன்னா அவர் எப்படி கஷ்டப்பட்டு வந்துட்டாரோ, எதுக்குன்னா சில பேருக்கு வந்து செஞ்சன் வீசா நேராக கிடைக்காது. அவர் வந்து திருடாக வரணுமோ. ஸோ அவருக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா தெரியாது. ஸோ அதனால தான் நான் ஹிந்தியில் கொஞ்சம் தெரிஞ்ச அளவுக்கு ஹிந்தியில் பேசிட்டா தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ நான் இப்போ கிளம்புறேன். ஸோ இங்கே நான் வந்து குவார்தா சிட்டிக்கு போகணும். ஸோ குவார்தா சிட்டிக்கு போயிட்டு அவங்க பயோமெட்ரிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் சின்ன மறுபடியும் இன்டர்வியூ மாதிரி எடுக்கலாము. ஸோ இதுங்க வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் 2 கிலோமீட்டர் தூரம்లో இருந்தது பார்க்கிங்கு. ஸோ அங்கேயே பார்க்கிங் போயிட்டு வந்தேன். ஆஃபீஸ் முன்னாடி ஒரு டைமில் பார்க்கிங் கிடைக்கும், ஒரு டைமில் வந்து பார்க்கிங் கிடைக்க மாட்டேன். ஸோ அதனால தான் அங்கேயே போட்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆஃபீஸ் பாருங்கள். ஸோ இதுதான் நான் வந்த பயோமெட்ரிக் பிளேஸ் வந்து ஐஎம்மா. ஸோ இது வந்து செஃப்னு சொல்லுவார், ஐஎம்மான்னு சொல்லுவார். ஸோ பாருங்கள் கீழே வந்து இங்கிலீஷில் வந்து இது குவார்தா சிட்டி டிஸ்ட்ரிக் வந்து குவார்தா. அதுக்கப்புறம் இந்த போர்த்துகீஸ் லாங்குவேஜில் எழுதிட்டாரு. ஸோ நாங்களெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் ஆளே ஒன்றும் வரல. ஸோ அவருக்கு வந்து 9:30க்கு அப்பாயின்ட்மெண்ட் இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து முன்னாடியே வந்துட்டோம். 9:30க்கு வந்து ஆஃபீஸ் கூட அந்த டைமில் தான் 9 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அது எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால தான் அவர் வர்ற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணிட்டாச்சு. ஸோ பாருங்கள் இன்னும் வரல அவர் வந்து. ஸோ டைம் பார்த்தா நீங்கள் வந்து டைம் பாருங்கள். ஸோ காலையில் வந்து 7:17 கிளம்பிட்டு வந்துட்டேன். ஸோ 8:40 ஆயிடுச்சு. ஸோ அவர் இன்னும் வரல. கொஞ்சம் குழுவாக தான் இருக்கும். ஸோ என்னோடய ஏரியாவில் வந்து இந்த மாதிரி குழு இல்லை. ஸோ இங்கே வந்து ஃபாகு அதுக்கப்புறம் குளிரும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டாருங்க. ஸோ வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஓல்டு ஆள் புதுசு ஆள் அந்த மாதிரி வேலை செய்கிறாரு உள்ள ஆள் வந்து. ஸோ அவர் வந்து ஒரு ஆள் நான் பேர் கூப்பிட்றாங்க. உள்ளே போயிட்டு அங்கே பயோமெட்ரிக்கு டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனும் அங்கே பணமும் இதெல்லாம் கட்டிட்டு வரணுமோ. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு கூட அதெல்லாம் முடிஞ்சு வந்துட்டாருங்க. ஸோ அவங்கள சின்ன इंटरव्यू மாதிரி எடுக்கலாமோ. அது கூட கொஞ்சம் ஹிந்தியில் தானே எடுத்தாச்சு பாருங்கள். बोलो जी कैसा हो गया अंदर?
अंदर सब कुछ ठीक हो गया। वो पूछ रहा था कितना साल हुआ। हाँ मैंने बोल दिया 2 साल हो गया। हाँ हाँ। हाँ और तेरे को पोर्तुगीज लैंग्वेज नहीं आता है, वो बोल रहा था। नो नादा ना बोला। इतना ही। ठीक है यार, हाँ। टैक्स कुछ बोला और टैक्स कुछ वो मुझे वो बोला हाँ, वो ठीक है अच्छा बोला। है तेरा, अच्छा गया वो हाँ बोल रहा था। कितना लिया जी वो टीआरसी कार्ड के लिए? टीआरसी कार्ड के लिए 394 नहीं 97। 97 हाँ 397 हाँ यूरो हाँ लिया मेरे से। हाँ, कितना महीने में आएगा वो बोला कुछ वो पूछा? कुछ भी नहीं बोला। नहीं कार्ड कितना महीने में आएगा वो कुछ बोला? मैंने हाँ मैंने नहीं बोला वो। ठीक हाँ है वो आ जाएगा। टैक्स क्यों कम है ज्यादा है? नहीं 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 कुछ नहीं है। मुझे तो वो बोला वो मुझे तो- एकदम एकदम अच्छा है बोला। अच्छा हाँ, पूरा इधर ही है ना? हाँ हाँ। కంగ్రాచులేషన్ జీ. ஸோ இதுங்க இது சின்ன இன்டர்வியூ மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ அவர் எப்படி வந்துட்டாருன்னு முன்னாடி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் இந்த டேக்ஸு, லீகல் என்ட்ரி, ஜுந்தா எல்லாம் மொத்தம் வந்து அவங்களுக்கு என்னென்ன கேட்டாரோ, அதுக்கப்புறம் நம்ம டிஆர்சிக்காக எவ்வளோ பணம் கட்டணும் அதெல்லாம் சொல்லிட்டாரு ஹிந்திలో. ஸோ கொஞ்சம் இது பண்ணுங்க. எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் வந்து போர்த்துகல் வர்ற ஆள் வந்து மேக்ஸிமம் பணம்காக யாருமே வரமாட்டா. ஸோ நார்மலாக டிஆர்சிக்காக, ஸோ அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டுக்காக. ஸோ நடுவில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸு நாய் பாருங்க எவ்வளோ சவுண்டு பண்ணுறது ஓடியப்பா ரொம்ப ரொம்ப டார்ச்சராக இருந்தது சவுண்டு. அந்த மாதிரி இந்த ரோட்டில் போகும்போது கூட சவுண்டு ஒரே சவுண்டு. ஸோ இது மேக்ஸிமம் வந்த ஆள் வந்து கார்டுக்கு டிஆர்சிக்காக அவர் பாஸ்போர்ட்டுக்காக வந்தாங்க. இது வந்து போர்த்துகல் பாஸ்போர்ட் வந்து நம்பர் ரேங்கிங்கில் வந்து 5th பிளேஸ் இருக்குங்க. ஸோ நம்மதை பார்த்தா நம்மளோட இந்தியா பாஸ்போர்ட் ரேங்கிங் ரொம்ப 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 தூரமில் இருக்கும். இது வந்து ரொம்ப கிட்டதாக இருக்கும். அதனால தான் இந்த பாஸ்போர்ட்டுக்காக நிறைய பேர் வர்றாங்க. ஸோ அது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இன்றைக்கி அவர் ட்ரீம் நினச்சிக்கோங்க. ட்ரீமு கூட ஃபில் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பயோமெட்ரிக் கொடுத்து வந்துட்டாங்க. ஸோ இது மேக்ஸிமம் கார்டு வர்றதுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பு ஒரு மாதிரி ஒரு ஸ்டெப்பு வாரமில் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டெப்பு வந்து 1 மாதம் 2 மாதம் கூட ஆகும். 3 4 5 மாதம் கூட ஆகும். ஸோ இதுங்க ஒரு சின்ன வீடியோ எப்படி இருக்கான்னு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.